பாருங்கண்ணா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம 5 வரைக்கும் மப்னியினுடைய வகை பார்த்துருக்கோம். இப்போ 6வது அஸ்மாஉ அஃபாலி, வினைச்சொல்லுடைய பெயர்ச்சொற்கள். அது என்ன வினைச்சொல்லுடைய பெயர்ச்சொற்கள் அப்படின்னு சொன்னால், அது பெயர்ச்சொல்லு தான். ஆனால் அதனுடைய அர்த்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், வினைச்சொல்லுடைய அர்த்தத்தை கொடுக்கும். ஒன்று மாலியினுடைய அர்த்தத்தை கொடுக்கும், அப்படி இல்லைன்னா அம்ருடைய அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ உதாரணம் பார்த்தா நமக்கு புரியும். சொல்லி பாருங்கள். உதாரணம், ஆமீன். ஆமீன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்வாயாக. இப்போ ஏற்றுக்கொள்வாயாக அப்படிங்கும்போது அது பார்க்குறதுக்கு ஆமீன் அப்படிங்கிறது இஸ்மு, ஆனால் அதோடைய அர்த்தம் பார்த்தா ஏற்றுக்கொள்வாயான்னு கட்டளை சொல் மாதிரி இருக்குது இல்லையா? ஆனால் ஆமீன் அப்படிங்கிறது இஸ்மு தான். இது கட்டளை சொல்லுடைய அர்த்தத்தை கொடுக்குது. உஃபின். உஃபின் அப்படின்னா எனக்கு எரிச்சலாக இருக்கிறது. ஓ, நான் எரிச்சலாக இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ எரிச்சலாக இருக்கிறேன் அப்படிங்கிறது நமக்கு வினைச்சொல்லுடைய அர்த்தத்தை கொடுக்குது. எனக்கு வலிக்கிறது. இப்போ எரிச்சலாக இருக்கிறேன், எனக்கு வலிக்கிறது, இந்த 2 சொல்லும் பார்க்கும்போதும் ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த 3 சொற்களை பார்க்கும் பொழுது நமக்கு வினைச்சொல்லுடைய அர்த்தத்தை கொடுக்குது. ஆனால் இவைகள் என்னது தான்? இஸ்மு. ஆமீன்னா ஆமீன் தான், உஃபின்னா உஃபின் தான், ஆஹின்னா ஆகிதான். இதில் எந்த ஒரு மாற்றத்தையும் எந்த ஒரு ஆமிலும் என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. இலா ஆமினி, ராயத்து ஆமின, ராயத்து ஃபன் அப்படி என்ன செய்ய முடியாது. இந்த இடங்களில் ஆமில்களை கொண்டு என்ன செஞ்சிட முடியாது, நம்ம மாற்றங்களை கொடுக்க முடியாது. ஏன்னா அது கொடுக்காது. சரியா? அப்போ வினைச்சொல்லுடைய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய இஸ்முகளும் மபுனி தான். 7வது பாருங்க. அதாதுல் முர்ரக்கபத்து, இணைக்கப்பட்ட எண்கள். அதாவது அதது மவுதூது பார்த்தோம் இல்லையா? அதைத்தான் சொல்கிறாங்க. இணைக்கப்பட்ட எண்கள்னால் அதது மவுதூது. இங்கே பாருங்கள். மிஸ்லு அஹத அஷர 11, திஸ்அத்த அஷர 19, அஸ்ஸாலிஷ அஷர 13. இப்படி இணைக்கப்பட்ட எண்கள் அஹத அஷரனா அஷர தான், திஸ்அத்த அஷரனா அஷர தான். இங்கேயும் ஒரு விதி விலக்கு சொல்கிறாங்க. அல் ஜுசுல் அவ்வல், அதாவது இஸ்னா ஆஷராவை எடுத்துக்கோங்க. இஸ்னா அசர, இந்த இஸ்னா அசர அப்படிங்கிறது மௌரபுன்னு சொல்கிறாங்க. அதில் எது மௌரப் அப்படின்னு சொன்னால், இஸ்னா அசரையில் முதல் ஜுசு இஸ்னா, 2வது பகுதி அஷர. இந்த முதல் பகுதி இது மௌரபு, அஷரங்கிறது மபுடி. எப்படி இஸ்னா மௌரபு ஆகுங்கிறது விளக்கத்தை நமக்கு உதாரணத்தை கொடுக்குறாங்க பாருங்கள். நஹு உதாரணம், எதுருசு படிக்கிறார்கள், ஃபில் வசலி வகுப்பறையில் படிக்கிறார்கள், இஸ்னா அஷர தாலிபன் 12 மாணவர்கள் வகுப்பறையில் படிக்கிறார்கள். இங்கே பாருங்க, 12 மாணவர்கள் படிக்கிறார்கள். இந்த இடத்துல இஸ்னான்னு வந்திருக்கு. ராய்த்து நான் பார்த்தேன், ராய்த்து இஸ்னை, இஸ்னை அஷர தாலிபன் 12 மாணவர்களை நான் பார்த்தேன். இங்கே நான் பார்த்ததுக்கு இங்கே என்ன செஞ்சுருக்கே, மஃபூல். அப்போ 12 மாணவர்களை அப்படின்னு சொல்லும்போது அங்கே மஃபூலுடைய இடத்துக்கு அது வருது. அப்படிங்கும்போது இங்கே நசபுடைய இடத்துல நம்ம பார்க்க முடியுது. நா அப்படிங்கிறது நை அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இருமை இஸ்னா அசரையில் அந்த முதல் பகுதி ஜுஸ் இஸ்னா மௌரபு, அசர மபுனி என்கிறத நமக்கு இதில் விளங்க முடியுது. ஹாத துஆமு, இந்த உணவு, லி இஸ்னை அஷர தாலிபன், இந்த உணவாகிறது 12 மாணவர்களுக்குரியது. இந்த இடத்துல ஜருடைய இடத்துலையே நசப் பார்க்குறோம். இப்போ மஃபூல் இடத்துலையும் நசப் இருக்குது, ஜருடைய இடத்துலையும் நசப் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த முதல் பகுதியாகிய
இஸ்னா வந்து மொஹரப் அப்படிங்கிறது நம்மளால் விளங்கிக்கிற முடியுது. அல்ஹம்துலில்லாஹ்.